அருளினாலே இந்த தொடர் நல்ல முறையில் நடக்கிறது. ஒரு வாரம் நடக்கவில்லை. சென்னை சென்று எல்லா அன்பர்களையும் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைத்தது. அப்புறம் கபாலீஸ்வர், ராமகிருஷ்ணர் கோவில், திருவேலிக்கேணி பார்த்தசாரதி, இந்த ஆலயங்களையும் தரிசனம் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இறைவனின் சொந்த பூமி கேரளம் என்று சொல்லுகிற போது அங்கே இறை வழிபாட்டுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கிடைக்கிறது. அனுஷ்டானம் என்று வருகிற போது கேரள அன்பர்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை நீராடுவது, எப்பவும் தூய்மை என்று சொன்னாலே கேரளாவுக்கு தான் இந்தியாவிலேயே முதலிடம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த சிறப்பான வழிபாடு. அவர்களே இந்த மன்னர்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த மன்னர்களுக்கெல்லாம் அவர் பிறந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து பேர் வைப்பார்கள். விசாகம் திருநாள் 1880 முதல் 1885 வரை ஆட்சி புரிந்தார். அவர் 5 சகோதரர்களில் கடைசி ஆவார். அவருடைய 8வது மாதத்தில் தாயார் காலமானார். புகழ்பெற்ற பெரிய தாயார் ராணி கௌரி பார்வதி பாயி தந்தை கோயில் தம்புரான் இவரை வளர்த்தார்கள். அதாவது நான் 2 புத்தகம் படித்தேன். மெட்டர்னல் டிப்ரைவேஷன் ரீஅனலைஸ்டு அப்படின்னு. ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல அம்மா செத்து போனா அவங்களுடைய ஹார்மோனல் சிஸ்டம், அவங்களுடைய உடம்பில் இருக்கிற நாளமில்லா சுரப்பிகள் எப்படி பாதிக்கப்படுகின்றன என்பதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதனால அந்த குழந்தைக்கு அந்த நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் சுரக்காது. அந்த குழந்தைகள் எமோஷ்னலி கொஞ்சம் வீக்காக இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு அன்பு காட்டுவது, அன்பை புரிந்து கொள்வது, இதெல்லாம் ரொம்ப சிரமப்படுவார்கள். அதனால பெற்றோர்கள் குறிப்பா தாய்மார்கள் குழந்தைய மடியில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த தாயினுடைய உடல் சூடு குழந்தை மீது பட வேண்டும். இதெல்லாம் அந்த தாய்மார்களுக்கும் மிகப்பெரிய நன்மை செய்கிறது. அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல வேதாளை என்று ஒரு மீனவர் கிராமம் இருக்கிறது. அங்க ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண்மணிக்கு குழந்தையே பிறக்கல. அவருடைய ஆலோசகர்கள் சொன்னார்கள், நீங்க விவேகானந்த கேந்திரத்துல ஒரு பால சேவிகாவை சேர்ந்து அந்த குழந்தைகள் எல்லாம் தோல்ல போட்டு தாளாட்டுங்க அப்படின்னு. அந்த அம்மா விவேகானந்த கேந்திரம் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அற்பமான சம்பளங்கள்லாம் தேவையே இல்லை. அவங்க குழந்தைய தோல்ல போட்டு நல்லா தட்டின போது அந்த குழந்தையோட உடம்புல உண்டான ரசாயன மாற்றங்களை விட அந்த தாயாரோட உடம்புல அதிக ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டன. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதனால அந்த குழந்தை ரொம்ப விவேகானந்த கேந்திரத்தின்பால் அந்த அம்மா ரொம்ப நன்றியோட இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த குழந்தைகளோடு பழகுவது, குழந்தைகளை மடியில உட்கார்த்தி கொள்வது, இதெல்லாம் அந்த தாயினுடைய உடலிலே நல்ல மாற்றங்களை உண்டாக்குகின்றன, குழந்தையினுடைய உடம்புல நல்ல மாற்றங்கள் உண்டாக்குகின்றன என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பெரிய தாயார் ராணி கௌரி பார்வதி பாயி தனிப்பயிற்சி ஆசிரியராக சுப்பராவும் பி மாதவராவும் அவருக்கு கல்வி அளித்தனர். அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தர் திருவனந்தபுரத்துக்கு வந்தபோது அங்க ராஜாவுடைய தனி டியூட்டர், தனிப்பயிற்சி ஆசிரியராக சுப்பிரமணியர் என்பவர் இருந்தார், சுந்தரமையர் என்பவர் இருந்தார். அவங்கெல்லாம் விவேகானந்தர் தான் வீட்டுக்கு 9 நாள் இருந்ததை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அந்த ராஜாக்கெல்லாம் தனிப்பயிற்சி என்பது ரொம்ப கேரளாவில் எப்பவுமே இந்த டுட்டோரியல் காலேஜுங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க திருவனந்தபுரத்துலேருந்து காசர்கோடு வரல பயணம் பண்ணீங்கன்னா குழந்தைகள்லாம் காலேஜில் போய் ஃபீஸ் கட்டி அங்கே படிக்காது. ஃபீஸ் கட்டி ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு மட்டும்தான் காலேஜ். அந்த குழந்தைகளுக்கு படிப்புன்னா தனியார் பயிற்சி கல்லூரியில தான் படிப்பாங்க. அந்த மாதிரி கேரளாவில் இந்த தனியாருடைய டியூஷன் சென்டர் ஒரு பெரிய தொழிலாகவே எவால்வ் ஆயிருக்கு. அது எவ்வளவு பெருசு அப்படின்னாக்கா, இப்போ இப்போ அடுத்த மாதம் இந்த IPL என்று ஏப்ரல் மே மாதத்திலிருந்து இந்தியன் பிரைமரி லீக்னு இந்த கிரிக்கெட்டு ஆரம்பிக்க போகுது. அது பல 100 கோடி ரூபாயில டாடா குத்தகைக்கு எடுத்தாரு. அவருக்கு போட்டியா நின்று அந்த குத்தகை எடுத்தவர் ஒரு தனிப்பயிற்சி கல்லூரி ஓனர். அந்த அளவுக்கு தனிப்பயிற்சியில இந்தியாவில் சில்லறை இருக்கு. அதுக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டியதாக முதல்ல அமைந்தது கேரளாவும் ராஜஸ்தானும் தான். அந்த விசாகம் திருநாள் ஆட்சி காலத்தில்
முறை ஜபம் நடந்தது. அந்த முறை ஜபம் அப்படின்னு சொன்னாக்கா குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும், இவ்வளவு ஜபம் பண்ணணும். அந்த ஜபத்துக்கு ரொம்ப சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அது இத்தனை பேர் உட்கார்ந்து பண்ணணும், அதெல்லாம் ஒழுங்காக பண்ணுவாங்க. ஹிரண்ய கர்ப்பம் ஏற்கனவே சொன்னேன், தங்கத்தால் செய்த ஒரு அண்டாவுக்குள்ள அந்த ராஜா போய் உட்கார்ந்துருந்தா அவரோட ஜென்மத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கும் என்று துலா புருஷ தானத்தை பற்றி சொன்னோம். அது வைஷ்ணவ ஆலயத்தில் தான் ஜாஸ்தி உண்டு. இப்போ கன்னியாகுமரியில் கூட கன்னியாகுமரி அம்மன் கோவிலில் கூட அந்த துலாதானமெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அப்போ மக்கள்கிட்ட ஒரு புகழ்பெற்ற அமைப்பாக இருந்ததுனாக்கா அதை வைஷ்ணவ சைவ பேதம் இல்லாமல் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த மாதிரி நம்ம நவக்கிரக வழிபாடு சைவ ஆலயங்கள்ல ஆரம்பித்து இப்போ வைஷ்ணவ ஆலயங்கள்லேயே வந்துருச்சு. இந்த துலாதானம்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் ருக்மிணி சத்யபாமா போட்டி போட்டுக்கொண்டு அந்த துலாதானம் என்பதை ஆரம்பித்தார்கள். இப்போ கன்னியாகுமரி அம்மன் கோவிலில் கூட இந்த துலாதானம் வந்துவிட்டது. நாட்டில் அரிசி பஞ்சம் வந்ததால் மரவள்ளி கிழங்கு மாவு உணவாக உண்ணப்படலாம் என்று அவர் கூறியது பலித்து திருவிதாங்கூரில் முக்கிய பயிராக இடம்பெற்றது. இந்த மரவள்ளி கிழங்குல இருந்து தான் நம்ம ஜவ்வரிசி, அப்புறம் நம்ம பல வகையான நூடுல்ஸு, அப்புறம் சேவை, அப்புறம் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்துலலாம் அடைன்னு ஒன்று போடுவாங்க. அது அப்படியே பாயசத்தில் தூக்கி போடுவாங்க. அதை தவிர துணிகளுக்கு அந்த துணிகள் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு ஒரு மாவு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு வேண்டிய மாவு அந்த மரவள்ளி கிழங்குலேருந்து தான் வருது. இதில் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான இடங்கள் கன்னியாகுமரியும் சேலமும். சேலத்தில் மரவள்ளி பெரிய தொழிற்சாலையே இருக்குது, கன்னியாகுமரியில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது. அதனால் இந்த அடை பாயசம், இந்த சேவை, இந்த ஜவ்வரிசி, இதுக்கெல்லாம் இந்த மரவள்ளி கிழங்கு சப்ளை பண்ணுறது இங்கே தான் அதிகம். உலகத்தில் பல நாடுகளில் இந்த கிழங்குகள்ல இருந்து உணவு, இப்போ ஆப்பிரிக்காவில் யாம் என்று நம்முடைய பெரிய கருணை கிழங்கு இருக்கும், அதோட மாவை தான் கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்க. அந்த கிரெயின் அவ்வளோ விளையாது. ஆனால் உலகத்தில் மக்கள் உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும்னா கிரெயின் உண்டாக்கணும். ஏன்னா கிரெயின் தான் தானியங்கள் தான் நிறைய விளையும். ஒரு மரவள்ளி கிழங்கோ ஒரு கருணை கிழங்கோ அந்த அளவெல்லாம் விளையாது. அதனால் உலகில் மக்களுடைய 140 கோடி பேருடைய உணவு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னாக்க 4 கிரெயின்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று அரிசி, முதலிடம் அரிசி, ரெண்டாவது சோளம், மூணாவது மக்காச்சோளம் கார்ன்னு சொல்லுவாங்க, நாலாவது இந்த ஒரு வகையான அமராந்தஸ் அப்படிங்கிற ஒரு பூச்செடியிலிருந்து உண்டாகிற தானியம். இந்த 4 தான் உலகத்தில் உணவுக்கு தானியங்களில் முதலிடம் பெறுவது. அதற்கு பிறகு நம்ம அரசு மாதிரி இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணுற சிறுதானியங்கள். இந்த சிறுதானியங்களில் பெரிய லாபம் என்னன்னாக்கா மிக குறைந்த தண்ணி செலவுலேயே அந்த தானியங்கள் விளையும். ஆனால் ஒரு கஷ்டம் என்ன, அதை விளைவிக்க செய்வதற்கு எவ்வளவு தண்ணீரை நீங்கள் மிச்சப்படுத்துவீங்களோ அவ்வளவு தண்ணி அந்த தானியத்தை வேக வைக்கிறதுக்கு செலவழிஞ்சிடும். இப்போ கம்பையோ கேழ்வரகோ திணையோ அதை நீங்கள் கொதிக்க வச்சு சமைப்பது என்று சொன்னால் அதுக்கு பயங்கரமாக தண்ணி செலவழியும். அதனால் மிச்சப்படுத்துகிற தானியம் விளைவிப்பதில் மிச்சப்படுத்துகின்ற தண்ணி அந்த தானியத்தை சமைப்பதிலும் அதை செரிப்பதிலும் செலவழிந்து விடும். ஆனால் அதை சாப்பிட்டு உழைக்கிறவங்களுக்கு நல்ல உடம்பு தெம்பு இருக்கும். அதனால் இந்த மரவள்ளி கிழங்கு என்பது உடம்புல. அப்புறம் பல நாடுகளில் இந்த ஸ்டார்ச் என்ற மாவு பொருளை சப்ளை பண்ணுவதனால இந்த உருளைக்கிழங்கை தானியத்துக்கு சமமாக தான் நினைப்பாங்க. என் கூட ஒரு ஃபெலிக்ஸ்னு ஒரு ஜெர்மனி அன்பர், அவர் என்ன உங்கள் நாட்டில் உருளைக்கிழங்கை காய்கறிகளோட சேர்க்குறீங்க, எங்கள் நாட்டில் உருளைக்கிழங்கு தானியமாகத்தான் நாங்கள் நினைப்போம், மாவு சத்துக்கு ஒரு ஆதாரமாகத்தாங்க நாங்கள் நினைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க காய்கறி சாப்பிடுவதில் உருளைக்கிழங்கு சாப்பிடுவதே சேர்க்க மாட்டாங்க. அவங்க உருளைக்கிழங்கு தானியமாக தான் சேர்ப்பாங்க. விசாகம் திருநாள் காலத்தில் புஷ்பாஞ்சலி சாமியார் சமாதி அடைந்தார். அந்த கோவிலில் இருக்கிற முக்கியமான அந்த எண்பேராயம் 50 குழு அதில் தலைவராக இருந்த சாமியார். சந்திர கிரகணத்தின் போது கோவில் நடை அடைக்கப்பட்டது. இதெல்லாம் கோவில் ஆவணங்கள். அந்த சுருணைன்னு சொல்கிறோமே, அந்த சுருணையில் இந்த மாதிரி தினப்படி அண்ட் அக்கேஷனல் நித்தியம் நைமித்திகம்னு சொல்லுவாங்க.
அப்பப்ப நடக்கிற சம்பவங்கள், எப்போது நடக்கிற சிறப்பு சம்பவங்கள், இதெல்லாமே ரொம்ப நல்லா பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்து வந்த மூலம் திருநாள் பாரம்பரிய அறிஞர் ஆவார். அவர் நம்ம ட்ரெடிஷன், ஆயிரம் வருஷமாக வருகின்ற அந்த மரபுகள், அதையெல்லாம் காப்பாற்றி வைப்பதில் சில மன்னர்களுடைய பங்கு உண்டு. அப்போ ஒரு நாகரிகம் உருவாவதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு உலக அளவில் பெரிய பேச்சுக்கெல்லாம் நடந்திருக்கு. சில பேர் சொல்றாங்க ஸ்டெபிலிட்டி, மாற்றங்கள் வரக்கூடாது. அப்படியே ஒரு நல்ல கருத்தை உருவாக்குவதற்கு ஒரு கோயில்ல பல 100 வருஷங்கள் ஆயிருக்கும், அதான் தடாபுடான்னு நம்ம மாற்றிடக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொரு குரூப் சொல்வது மாற்றங்கள் என்பது காலத்தினுடைய கட்டாயம், மாற்றங்கள் வரத்தான் வரும். அப்போ ஆல்ஃபிரட் நார்த் ஒயிட் ஹெட்னு ஒரு பெரிய அறிஞர், பெரிய சிந்தனையாளர், அவருடைய ஸ்டூடெண்ட் தான் பெர்ட்ரண்ட் ரசல். அவர் சொல்றாரு, சில நல்ல நாகரிகம் உள்ள சமுதாயங்களை நான் படிக்கும்போது அதில் இந்த மாற்றத்தையும் இந்த ஸ்டெபிலிட்டி, அந்த நிலைப்புத்தன்மையையும் நல்ல முறையில் பேலன்ஸ் பண்ணுறாங்க. மாற்றங்களும் வேண்டும், அதே சமயத்தில் ஸ்டெபிலிட்டியும் வேண்டும். அப்போ கண்டினியூட்டி அண்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டாக்டர் வி குமார் என்று ஒரு பெரிய வரலாற்று பேராசிரியர், நம்ம விவேகானந்த கேந்திரத்தினுடைய கவுஹாட்டி சென்டரோட அசோசியேட் ஆனவர், அவரை டெல்லியில் கூப்பிட்டு வடகிழக்கு மாநிலங்களில் மாற்றமும் நிலைப்புத்தன்மையும் அப்படின்னு ஒரு பிரமாதமான சொற்பொழிவு ஆற்ற சொன்னாங்க. அதை புஸ்தகமாகவும் விவேகானந்த கேந்திரத்தில் போட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வேண்டும், அதே சமயத்தில் நிலைப்புத்தன்மையே வேண்டும். எல்லாம் மாறிக்கிட்டே இருந்ததுனாக்கா வாழ்க்கையில் நம்ம எதையுமே கறக்க முடியாது. எல்லாமே நிலைச்சி இருந்தது அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அப்ப வாழ்க்கையில முன்னேற்றம், நிலைப்புத்தன்மை, இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுவது இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆர்ட். அதை ரொம்ப அடிப்படையாக தான் நம்ம விவேகானந்த கேந்திரத்துல இந்த சைக்கிளிக் மெடிடேஷன், ஆவர்த்த தியானம் என்ற ஒன்றை நம்ம கற்பிக்கிறோம். இந்த ஆவர்த்த தியானம் தான் இந்த நிலைப்புத்தன்மையையும் மாற்றத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுவது, எப்படி ஒன்றுக்கொன்று சரி கட்டி கொண்டு போவது என்பதை பற்றிய அடிப்படை அறிவை நமக்கு தருகின்றது. அதனால இந்த யோகம் தியானம் எல்லாம் ஏதோ அந்த தியான மண்டபத்துல இருந்துட்டு வெளியில போன உடனே மறக்கக்கூடிய விஷயம் இல்லை. தேவ் காட் ட்ரெமெண்டஸ் சோஷியல் அப்ளிகேஷன். சமுதாயத்துல அதுக்கெல்லாம் மிகப்பெரிய பயன்பாடு இருக்கின்றது. அதனால மாற்றமும் வேண்டும், நிலைப்புத்தன்மையும் வேண்டும், இது ரெண்டுக்கும் நடுப்புற சமச்சீரும் வேண்டும். அடுத்து வந்த மூலம் திருநாள் பாரம்பரிய அறிஞர் ஆவார். இவர் 39 ஆண்டுகள் பட்டம் வகித்தார். அனந்த பத்மநாப சாமி கோவிலினுடைய வரலாற்றில் இந்த மூலம் திருநாளுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு. ஏன்னா அவர் தான் த லாங்கஸ்ட் சர்வைவிங் கிங். நீண்ட நாள் பட்டம் 39 வருஷம் அப்படின்னாக்கா ஒரு தலைமுறைன்னா 30 வருஷம். அந்த 30 தலைமுறை ப்ளஸ் 9 வருஷம் அப்படின்னு சொன்னாக்க அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் அந்த கோவிலில் நல்ல முறையிலே காலூன்றி நின்றன. அதனால அவருக்கு ரொம்ப பெரிய பெரியம் உண்டு. நாகர்கோயிலில் நம்ம ஐயப்பன் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொடர்புடைய ஒரு ஸ்கூல் இருக்கு, மூலம் திருநாள் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லி, ராமவரமா மூலம் திருநாள் பள்ளி என்று அவர் காலத்தில் ஆரம்பித்த பள்ளிக்கூடம் நம்ம கேந்திரத்துக்கு ரொம்ப உதவி செய்வாங்க. 39 ஆண்டுகள் பட்டம் வகித்தார். கிழக்கு திசை ஓலைச்சுவடி நூலகம் திறக்கப்பட்டது. நம்ம நாட்டில் இந்த பேப்பர் பிரிண்ட்டு அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி மிகச்சிறந்த அறிவாளிகள் இருந்தாங்க. அப்போ தஞ்சாவூரில் சரஸ்வதி நூலகம், அப்புறம் திருவாவடுதுறையில் அதுக்கும் சரஸ்வதி நூலகம் அப்படின்னு தான் பேர். திருப்பனந்தாள்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த மயிலாடுதுறைக்கு கிழக்க, அங்கே ஒரு சுவடிகள் நூலகம். இப்போ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் காகித சுவடிகள் நூலகம், ஓலைச்சுவடிகள் நூலகம் இருக்கு. எக்மோர் எழும்பூரில் கீழ்த்திசை ஓலைச்சுவடி நூலகம் ரொம்ப உலக புகழ்பெற்றது. அந்த மாதிரி பரோடாவை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த பரோடாவில் சுவடிகள் நூலகம் அது ரொம்ப புகழ்பெற்றது. அப்புறம் திருவனந்தபுரத்தில் இருக்கின்ற அந்த சூருணை அப்படிங்கிற கேட்ஜன் போட்டிருக்கான், CADJON, அது ஒரு வகையான
சிறப்பான பனைமரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேட்ஜன்கிற வார்த்தையை நான் கூகுளில் கூட போட்டு பார்த்தா எனக்கு தெரியல. CADJON அது ஏதாவது ஒரு வகையான பனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இலைகளில் அந்த ஆவணங்கள்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்தியாவிலிருந்து நிறைய இந்த சுவடிகளை எல்லாம் வெள்ளைக்காரன் திருடிட்டு போயிருக்கான். ஏற்கனவே சொன்னேன், இந்த ஒரு சித்த வைத்திய ஆராய்ச்சியாளர்களுடைய அறிவின்படி இந்தியாவிலிருந்து 3.5 லட்சம் சுவடிகள் மேற்கு ஐரோப்பாவில் எடுத்துட்டு போய் நம்ம சித்த வைத்தியத்தெல்லாம் அவங்களுடைய மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியாவிலிருந்து கொண்டு போன நிறைய சுவடிகளை அமெரிக்கா ஆவணப்படுத்தி வைக்கிறாங்க. அதனால என்ன பண்ணாங்க, நேபாளத்துக்கு இந்தியாவுக்கு நடுப்புற இனிமே இதெல்லாம் கட்டி தூக்க முடியாது. அதுக்கப்புறம் கிளைமேட், இந்த எந்த தட்பவெப்ப நிலையில இந்த சுவடிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டனோ அங்கதான் அதெல்லாம் காப்பாற்றுறது ரொம்ப சுலபம். இல்லாட்டாக்க ரொம்ப செயற்கையான கிளைமேட்ல அதை வச்சு காப்பாற்றணும். அதனால இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் பார்டர்ல இந்தோ நேபாள் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரின்னு ஒன்று அதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்தியா முழுவதிலிருந்து கலெக்ட் பண்ணின அந்த ஓலைச்சுவடிகளை அங்கே வச்சு காப்பாற்று. அதில் எவ்வளவு நாலேஜ், உலோகவியலை பற்றி, வைத்தியத்தை பற்றி, மனோதத்துவத்தை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி, ராமாயணத்தை பற்றி, வேதத்தை பற்றி, வரலாற்றை பற்றி, எத்தனை துறைகள்ல இப்ப நவீன பாரதத்துல புத்தகங்கள் வந்திருக்கோ அத்தனை துறைகள்லயும் அங்க ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன. அதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, போட்டோ எடுத்து கொண்டு போறாங்க. இதுவரையிலையும் 40 லட்சம் பக்கங்கள் அதை ஓலைச்சுவடியில போட்டோகிராஃப் மைக்ரோ ஃபிலிம் இப்போ ஃபிலிம் பண்ணிடுவாங்க. அந்த மைக்ரோ ஃபிலிம் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியும்னு எங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ஓலைச்சுவடிகள், அவ்வளவு நாலேஜ் அங்க இருக்கு அப்படிங்கிறான். இதெல்லாம் வெளிநாட்டவர்களுக்கு தெரிஞ்ச கலைகள். வெளிநாட்டவர்களுக்கு தெரியாத புரியாத வேதாந்தம், தந்திரம், அதுக்கப்புறம் முத்திரை, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதெல்லாம் பல கோடி ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன. ஆனா முக்கியமா இந்தியாவில் இந்த ஓலைச்சுவடிகள் நூலகம் என்பது இந்த எக்மோர் 1, வடோதரா 2, திருவனந்தபுரம் 3, நேபாள் பார்டர் 4, சென்னை 5, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இன்னும் உங்களை போன்றவங்க இன்னும் நிறைய கூட தெரிஞ்சு வச்சிருக்கலாம். புதிய கருட வாகனம் உருவாக்கப்பட்டது. ஊலம் திருநாள் பாரம்பரிய வழிபாடுகளை கொஞ்சமும் மாற்றக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்தார். இவர் 4 மருமகன்களையும் 1 மருமகளையும் மரணத்தால் இழக்கும் துர்பாக்கியம் பெற்றார். ராமராஜ்யம் அப்படிங்கிறத பத்தி துளசிதாசர் சொல்ற போது, பெரியவங்க இருக்கிற போது சின்னவங்க சாக மாட்டாங்க, அதுதான் ராமராஜ்யத்தினுடைய பெருமை அப்படின்னு சொல்றார். ஒரு கிழவன் தன்னோட சின்னவங்கள் சாகிறத பார்க்கிற துர்பாக்கியம் ராமராஜ்யத்துல கிடையாது என்று துளசிதாசர் குறிப்பிடுகிறார். அதை மறைமுகமா கம்பனும் குறிப்பிடுறாங்க. வால்மீகி ராமாயணத்திலையும் அது வருகின்றது. இவரை 2 கத்திரிய பெண்களை தத்தெடுத்து கொண்டார். இவர்களில் மூத்தவள் பூராடம் திருநாள் சேத்துலட்சுமி பாயி ஆவாள். இவள் பெயரால் நாகர்கோயில் கோர்ட்டு சாலையில் விசாலமான மேல்நிலை பள்ளி இருக்கின்றது. சேத்துலட்சுமி பாயி இங்கிலீஷ் ஸ்கூல் என்று ஒரு பெரிய ஹையர் செகண்டரி ஸ்கூலு நாகர்கோயில கலெக்டர் ஆபீஸுக்கு பக்கத்தில் இருக்கு. மிகப்பெரிய கிரவுண்டு. அதுல ஒரு பகுதியை எடுத்து கைமணி தேசிய விநாயகம் பிள்ளை பேரால ஒரு பெண்கள் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த SLBE ஸ்கூல்ல தான் கேந்திராவோட பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அவங்க ரொம்ப நமக்கு ஒத்துழைப்பாங்க. அந்த கிரவுண்டு எவ்வளவு பெருசு அப்படின்னாக்கா, நாகர்கோயில வருஷா வருடம் நடக்கிற புத்தக கண்காட்சி பல வருடங்கள் அங்கதான் நடந்தது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மைதானம் அந்த காலேஜுக்கு உண்டு, அந்த ஸ்கூலுக்கு உண்டு. அங்க ஒரு காலேஜ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் அந்த ஹையர் செகண்டரி ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த காலேஜ் உண்டாக்கும் கனவு நிறைவேறவில்லை. ஆனால் SLBE சேத்து லக்ஷ்மி பாய் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நாகர்கோவில்ல ஒரு லேண்ட்மார்க். நாகர்கோவில்ல கலெக்டர் ஆஃபீஸுக்கும் கோர்ட்டுக்கும் நடப்புற மிக பெரிய மைதானத்தோட அது இருக்கிறது. அதுக்கு பக்கத்துல தான் கொஞ்ச நாளைக்கு விவேகானந்த கேந்திரத்தையும் வைத்திருந்தோம்.
அதை கல்லூரியாக்க வேண்டும் என்ற கனவு இன்று வரை நிறைவேற்றவில்லை. மகாராஜா மூலம் திருநாள் காலத்தில் வைஸ்ராய் கர்சன் பிரபு கோவிலை சரியான முறையில் மரியாதை செய்யவில்லை. இந்த கர்சன் பிரபு பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் தான் பங்களாதேசத்தை தனியா உண்டாக்குவதற்கு காரணமா இருந்தாரு. 1906 அவர் வங்க பிரிவினைன்னு வங்காளத்தை 2 பிரிக்கணும். ஏன்னாக்கா சுதந்திர போராட்ட வீரர்கள் ஜாஸ்தி வங்காளத்திலிருந்தும் மராட்டியிலிருந்தும் வந்தாங்க. அதனால ஆங்கிலேயர்களுக்கு எப்பவும் மகாராஷ்டிரத்து மேலே வங்காளத்து பேர்ல ஒரு கண்டு. அதனால அந்த வங்காளத்தை உடைச்சி தனித்தனி 2 மாநிலங்கள் ஆக்க வேண்டும் என்று கொண்டு வந்தாரு. அதை எதிர்த்து தான் ஸ்ரீ அரவிந்தர் போன்றவர்கள் பெரிய கிளர்ச்சி உண்டாக்கினாங்க. தற்காலிகமாக அந்த முயற்சியை கைவிட்டார்கள். ஆனால் பிற்காலத்துல வங்கம் 2ஆக பிளக்கப்பட்டது. அது தேச பிரிவினைக்கே வழிவகுத்தது. வெள்ளக்காரன் எவ்வளவு கன்னிங், எவ்வளவு வஞ்சனை பிடிச்சோம் பாருங்க. 1906 ஆரம்பிச்சு 1947 41 வருடங்கள் அவன் அந்த கனவை விடாம வச்சிருந்து இந்தியாவை உடைச்சான். ஆகவே இந்த கர்சன் பிரபு ரொம்ப ஒரு ஆன்டி ஹிந்துவர், இந்துக்கு எதிர்ப்பு. அவர் இங்க வந்தபோது இதுதான் கல்ல வழிபடுற இடமா, இங்கதான் தண்டச்சோறுத்துங்கிற பாப்பானுக்கெல்லாம் நிறைய சாப்பாடு போடுவாங்களா அப்படின்னு டெரிசிவா கிண்டலா அந்த கோவிலை பத்தி அவர் பேசினார். அதை கொண்ட மூலம் திருநாளுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால வைஸ்ராய் கூப்பிடுற அந்த விரும்பு, அந்த கோர்ட்டு, அதுலலாம் போகவே இல்லை. அந்த வைஸ்ராய் என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு 2 தடவை, எப்போவாவது பிரிட்டன்ல இருந்து ராஜா வந்தா ஒரு தடவை, இல்லாட்டா அந்த ராஜாவோட பிறந்த நாள் போது ஒரு தடவை ஒரு பெரிய தர்பார் கூட்டி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஒரு 700 ராஜாக்கள் இருந்தாங்க இந்தியாவில். அந்த 700 ராஜாக்களும் அந்த வெள்ளைக்காரனுக்கு போய் சலாம் போடணும். நான் உங்களுக்கு அடிமைன்னு சொல்லணும், அவனுக்கு கப்பம் கட்டணும், அவனை ஏற்றுக்கணும், அவன் வரபோது தலை குனிந்து வணங்க வேண்டும். இப்படி இவங்க மனத்துல ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குவதற்கு 2 அக்கேஷன், 2 சந்தர்ப்பங்கள் அந்த டெல்லியில நடக்கும். இந்த மூலம் திருநாள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதுதான் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் ஹீத்தன்கள் பிரார்த்தனை சொல்லும் இடமா? இங்குதான் சோம்பேறி பார்த்தனர்களுக்கு உணவு போடப்படுகிறதா? ஊட்டுப்புறை என்று மேற்கு கன்னியாகுமரியிலையும் தெற்கு திருவிதாங்கூர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோவில்ல ஒரு 1000 பேரை உட்கார்ந்து ஒரே சமயத்துல சாப்பிடலாம். அப்படி இந்த ஊட்டுப்புறை அந்த பல மன்னர்கள் அது கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு கூட சாப்பாடு போட வேண்டும் என்றெல்லாம் சட்டமே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனா வெள்ளைக்காரனுக்கு இந்த ஒத்துமை எல்லாம் கண்ணிலேயே தெரியாது, இந்த அன்பெல்லாம் கண்ணிலேயே தெரியாது. அவன் எப்படா மதத்தை அடிப்படையா வச்சு இந்தியாவை உடைக்கலாம் என்றுதான் பார்த்தவன். அதுதான் அவன் எப்படி அந்த துவேஷத்துக்கு அங்க விதைத்தான். இப்ப திருவனந்தபுரம் கோவில்லையோ திருவட்டாறுல ஐயப்பன் 1000 திருவிளக்கு பத்தியெல்லாம் 2500 திருவிளக்கு பத்தியெல்லாம் நடத்துறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஊட்டுப்புறைன்னு ஊர் முழுக்க சாப்பிடுகின்ற ஒரு பெரிய அந்த சமையல் சாப்பாடு கூடங்கள் இருக்கும். கோபம் கொண்ட மூலம் திருநாள் வைஸ்ராய் விருந்துகளில் பங்கேற்பதை நிறுத்திவிட்டார். இதனால் அவருடைய பரவியே பறிபோகும் ஆபத்தை பார்த்தும் அவர் அஞ்சவில்லை. ஜார்ஜ் வெனர் டில்லி வந்த போது அவருக்கு ஒரு பெரிய பட்டு துணியில் தங்க காசுகளை நிறைத்து கப்பம் கட்ட வேண்டும், தாங்கள் ஜார்ஜ் வெனருக்கு அடங்கிய சிற்றர்கள் என்று அறிவிக்க வேண்டும் என்று விதி இருந்தது. கிங் ஜார்ஜ் தி 5th பேரு, பெரிய ராஜா. அவருடைய மகள் தான் இந்த எலிசபெத், அவருடைய பேரன் தான் இப்ப ராஜாவா இருக்கிற சார்ல்ஸ். அவர் இந்தியாவுக்கு வந்தபோது அந்த இந்தியா முழுக்க அதை உற்சாகமாகவே கொண்டாட வேண்டும் என்று டெல்லியிலிருந்து 3000 கிலோமீட்டர்ல இருக்கிற அம்பாசமுத்திரத்துல அந்த ஜார்ஜ் வந்ததுக்கு ஒரு வரவேற்பு ஆர்ச்சி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவருடைய வருகையை ரொம்ப கொண்டாடினாங்க. அவர் பேரால கல்கட்டா பிரசிடென்சி காலேஜில் ஒரு பெரிய ஆராய்ச்சி இருக்கை உண்டாக்கப்பட்டது. அதுல தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் நம்ம சுரேந்திரநாத் தாஸ்குப்தா போன்ற பேரறிஞர்கள்லாம் அங்கதான் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அதனால இந்த ராஜாவுடைய பேரை மக்கள் மனத்துல ஆழமாக வேரூன்ற செய்ய பிரிட்டிஷ் அரசாங்கம் அவ்வளவு முயற்சி செய்தது. அதுல தங்க பட்டு துணியில
அந்த தங்க காசுகளை நிரப்பி ராஜாவோடைய அல்லது ராஜா இல்லைன்னா ராஜாவோட படம் அதுக்கு கொண்டு போய் கப்பம் கட்ட வேண்டும். மூலம் திருநாள் இதை ஏற்க மறுத்தார். பிற பாரத நாட்டு மன்னர்களும் அதை ஏற்று இங்கிலாந்து மன்னருக்கு அடிப்படைய மறுத்ததால் இந்த விதி ரத்து செய்யப்பட்டது. அதாவது எப்படி இந்தியாவினுடைய பிளவு, இந்தியாவை 2 துண்டு ஆக்குகின்ற முயற்சி 1906 அதற்கு விதை போடப்பட்டதோ, அந்த மாதிரி உலகத்துல 82 நாடுகளை ஆங்கில ஆதிக்கத்திலிருந்து மேற்கு ஐரோப்பிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுத்தரும் முயற்சியும் 1906 ஆரம்பிச்சிருச்சு. சில வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க 1915 இனிமே வெள்ளக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே இந்தியாவெல்லாம் நம்ம காலடி கீழே வச்சு ஆள முடியாது அப்படின்னு. அப்ப படிப்படியா என்ன பண்ணினா, அவன் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபார நிறுவனங்களை ஆரம்பிச்சான். அப்படிப்பட்ட வியாபார நிறுவனங்கள் 1947 வெள்ளக்கார மூட்டை கட்டிட்டு இங்கேட்டு போயிட்டான். ஆனா அந்த வியாபார நிறுவனங்கள்லாம் இன்றைக்கும் வேலை செய்கின்றன. இன்றைக்கு ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜு, சேஜ் இந்த நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் மிக பெரிய பெரிய புத்தக விற்பனை நிலையங்களாக இருக்கின்றன. பெங்குவின், சேஜ், பெங்குவின், ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் இந்த 4 நிறுவனங்களும் வெள்ளக்காரன் எங்க தன்னுடைய பணியை நிறுத்தினானோ அங்கே இருந்து தொடர்ந்து செய்கின்றன. இப்போ ஹல்திராம்னு ஒரு கம்பெனி, ஷீடை, முறுக்கு அதெல்லாம் பண்ற, ஓமப்பொடி அதெல்லாம் பண்ற கம்பெனி. அது முழுக்க முழுக்க இந்திய உணவுகள், அதை சாப்பிட்றோம் முழுக்க முழுக்க இந்தியன். அதை வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா அது கிழக்கு லண்டனில் ஒரு வியாபார நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டதுன்னு போட்டிருக்கும். நம்ம முறுக்கு ஷீடையும் வாங்கி தின்னா அதனுடைய லாபம் இங்கிலாந்துக்கு போகுது. இது எப்போ ஆரம்பிச்சது? 1906 ஆரம்பிச்சது. ஏனென்றால் அப்பவே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இந்தியாவில் ரொம்ப நாள் வாழ்க்கை இருக்க முடியாது. அதனால அவன் என்ன பண்ணினான், ராஜா அவனுடைய பிரதிநிதிகள் மூட்டை கட்டி கொண்டு இங்கிலாந்துக்கு போக தயாராக இருந்தாலும் இந்தியாவை சுரண்டி இந்தியாவிலிருந்து வியாபாரத்தினுடைய லாபத்தை அடைகின்ற முயற்சி தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக வழிவகுத்தான். அப்போ லீவர் பிரதர்ஸ்னு ஒரு கம்பெனி, அந்த லீவர் பிரதர்ஸ் தான் இப்போ கோல்கேட்டு, லக்ஸ் டாய்லெட் சோப்பு அந்த மாதிரி கன்சியூமர் குட்ஸ் நம்ம தினப்படி பயன்படுத்துகிற சோறு இங்கிலாந்துல இருந்தோ அமெரிக்கால இருந்தோ இந்தியாவில் கார் விற்று லாபம் சம்பாதிக்கிறத விட சோப்பு, பல்பொடி இதெல்லாம் விற்று லாபம் சம்பாதிப்பது அதிகம். எத்தனை பேர் கார் வாங்குவான்? ஒரு வருஷத்துக்கு ஏதாவது 1,00,000 பேர் வாங்குவான். எத்தனை பேர் பல்பொடியும் பர்பஸையும் வாங்குவான்? கிட்டத்தட்ட 140 கோடி பேர் வாங்குவான். என்ன மாதிரி ஐயப்பன் வாங்கி கொடுத்த அந்த கருவேல பட்டையை பயன்படுத்துகிற சிலரை தவிர மற்ற எல்லாரும் அந்த இங்கிலாந்துக்கு இன்னும் கப்பம் கட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதனால இந்த கன்சியூமர் குட்ஸ் அதெல்லாம் அவன் வியாபாரத்துல எடுத்தான். அதனால இங்கிலாந்துங்கிற கம்பெனி போயிடுச்சே தவிர அவங்களுடைய வியாபார ஆதிக்கம், மேற்கு ஐரோப்பாவினுடைய வியாபார ஆதிக்கம் இந்தியாவில் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அங்கேருந்து வரவன் என்ன பண்ணுவான்னாக்க, பெரிய பெரிய முதலீடு அப்படின்னு சொன்னாக்க, நான் உங்களுக்கு பெரிய துறைமுகம் கட்டி தரேன், நான் உங்களுக்கு பெரிய ரயில்வே போட்டு தரேன், நான் உங்களுக்கு பெரிய விமானம் கட்டுவதற்கு வதை தரேன்னு சொல்லுவான். இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு தான் லாபம் கிடைக்கும். நான் அணை கட்டுறதுக்கு பயன் தரேன், பெரிய பெரிய நீர் வெப்ப மின்சார நிலையம் உற்பத்தி பண்ணுவதற்கு நான் வசதி செஞ்சு தரேன்னு ஆரம்பிப்பான். ஆனா இதெல்லாம் 8-10 வருஷம் கழிச்சு தான் லாபம் கிடைக்கும். அதனால அவன் என்ன பண்ணுவான், சோப்பு பொடி, பர்பஸை, குளிக்கிற சோப்பு, இப்போ தில்லியா லேன்னு ஒரு இது வருதே பொட்டேட்டோ சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸுக்காக நம்ம அமெரிக்காவிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் டெக்னிக்கல் சப்போர்ட் நமக்கு வாங்கணும். நம்ம ஊர் பாட்டிக்கு தெரியாதா பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ண? அப்படி நம்முடைய பணத்தை இன்னும் தொடர்ந்து கொள்ளையடிக்க மேற்கு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இன்றும் தொடர்கின்றன. இதற்கு விதை போட்ட ஆசாமி யாரு? லார்டு கர்சன். அப்படி இந்த நம்மை கொள்ளையடிப்பது இன்னும் தொடர்கிறது. பிற பாரத நாட்டு மக்களும் அதை ஏற்று இங்கிலாந்து மன்னருக்கு அடிபடிய மறுத்ததால்
அந்த விதி ரத்து செய்யப்பட்டது. பத்மநாப சாமி கோவிலில் 2 மணிகள் நிலைநிறுத்தப்பட்டன. இந்த கோவிலுக்கு மணி வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேவையாக நினைப்பார்கள். நீங்க உத்தரகோசம் அங்க கோவிலுக்கு போனீங்கன்னாக்கா பாஸ்கர சேதுபதி வாங்கி கொடுத்த பெரிய பெரிய மணி அங்க பார்க்கலாம். அந்த மணி அடிச்சாலே குளீர்னு அதனுடைய அந்த ரெசனன்ஸ் ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கும். அப்படி அது தியானத்துக்கு உதவுகின்ற மணிகளாக இருக்கும். அந்த மாதிரி நீங்க சிதம்பரம் கோயில் போனீங்கன்னாக்கா நடராஜருக்கு முன்னாடி வலது பக்கத்துல, நடராஜருக்கு இடது பக்கம், பக்தனுக்கு வலது பக்கத்துல பெரிய மணி 2 இருக்கும். அத ஒரு பெரிய தூண்ல போட்டிருப்பாங்க. அதை சுத்தினா அந்த மணி அடிக்கிற வேகம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி 200 கிலோ உள்ள பெரிய பெரிய மணிகள் அங்கு வாங்கி கட்டப்பட்டன. அவை ஒவ்வொன்றும் 200 கிலோ எடை உள்ளவை. மன்னர் மறைந்த போது அவை அடிக்கப்பட்டு மன்னரின் மறைவு உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது. இப்படி இந்த மூலம் திருநாள் 39 வருஷம் ஆண்டதுனால அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கண்டினியூட்டி, ஒரு தொடர்ச்சி இதெல்லாம் கொடுக்கப்பட்டன. ஒரு அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னாக்க 2 வருஷம் 3 வருஷம் பதவியில இருந்துட்டு போறாங்களே, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அரசாங்கம் ஒரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க. ஒரு தலைமுறையாவது அவங்க ஆட்சி புரிச்சாதான் நீண்ட கால அடிப்படையில ஒரு அணை கட்டுவதோ, ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன் கட்டுவதோ, ஒரு நல்ல ரோடு போடுவதோ, இந்த மாதிரி பெரிய காரியங்களை செய்ய முடியும். அடுத்து வந்த சேதுலட்சுமி பாயி மூலம் திருநாளின் தத்து புதல்வியானார். ஏற்கனவே பார்த்தோம் 2 சத்திரிய பெண்களை தத்தெடுத்தாருன்னு. சித்திரித்தினால் இளவரசருக்கு 12 வயது ஆனபடியால் தத்து புதல்வி சேதுலட்சுமி லாயி ரீஜென்ட் என்றும் பாதுகாப்பு அணியாக 7 ஆண்டுகள் இருந்தார். அப்ப ராஜகுமாரருக்கு ஆட்சிக்குரிய வயசு வரல அப்படின்னாக்க யாராவது ஒருத்தர் கார்டியனா இருப்பாங்க. அவங்களுக்கு ரீஜென்ட்னு பேர். வேற வர்ச்சுவலி ராஜா மாதிரி தான் இருப்பாங்க. இந்த சுவாதி திருநாளோ அல்லது சித்திரை திருநாளோ அவங்க பதவிக்கு வரலையும் அவங்க சார்பில் அப்பாவோ அம்மாவோ மாமாவோ ஆட்சியை நடத்துவார்கள். அப்படிப்பட்டவங்க ரொம்ப புகழ்பெற்றவர்களா இருந்ததும் உண்டு வரலாற்றில். மிருகபலியை தடை செய்தார். தேவதாசி முறையை ஒழித்து கட்டினார். ஆனா வரலாற்று அரசர் சொல்றாங்க இவங்க வரதுக்கு முன்னாடியே இந்த தேவதாசி முறை ஒழிந்து விட்டது என்று. பள்ளியில் ஸ்கவுட் அமைப்பை உண்டாக்கினார். சாலைகளுக்கு மின் வசதி போட்டார். நீர்ப்பாசனம், சாலை வசதி, பாலை அமைத்தல் முக்கிய பணியாகும். கோவில்களில் தாழ்த்தப்பட்ட சாதியினர் நுழைய விதிகளை அறிமுகம் செய்தனர். அப்போ இது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக கருதப்பட்டது. இதை காரணமா வச்சு இந்து சமுதாயத்தை உடைக்கிறதுக்கு வெள்ளைக்காரர்கள் நிறைய முயற்சி செய்தார்கள். டு பிரியம்ட்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சம்பவம் நடக்காம இருப்பதற்கு நம்ம இந்தியர்களும் நிறைய முயற்சி செய்தாங்க. பெரியாரும் அதில் பணி செஞ்சாரு, மகாத்மா காந்தி செஞ்சாரு, நாராயணகுரு சுவாமிகள் பணி செஞ்சாங்க. இவங்கெல்லாம் மிகப்பெரிய பணியை செய்து த என்ட்ரி அப்படிங்கிறது இன்னைக்கு அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னே மக்களுக்கு ஞாபகமே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம கோயிலுக்குள்ள எல்லா மக்களும் போயிட்டு வராங்க. ஆனா இன்றைக்கு 100 வருஷத்திற்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறது அந்த வரலாற்றுல இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வருவதற்கு அந்த மன்னர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தாதான் அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசு அப்படின்னு தெரியும். நான் தூத்துக்குடிக்கு வடக்க ஒரு கிராமத்துல போயிருந்தேன். அந்த கிராமத்துல முத்தாரம்மன் கோயில் மட்டும் 4 இருந்தது. என்னப்பா அந்த 4 முத்தாரம்மன் கோயில்னா, சார் இது ஹரிஜன் முத்தாரம்மன் சார், இது பிள்ளைமார் முத்தாரம்மன் சார், இது தேவர் முத்தாரம்மன் சார், இது நாடார் முத்தாரம்மன் சார் என்று அந்த ஊர்ல 4 முத்தாரம்மன் கோவில். சாமியை கூட விட்டு வைக்கல நம்ம ஆளுங்க. அந்த மாதிரி இந்த ஜாதி பிரிவினை. அப்ப ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் பெரிய பெரிய பேச்சு நடக்குது. இப்ப நான் கன்னியாகுமரியிலிருந்து மதுரை வரலையும் அரசு நடத்தாத கல்லூரிகளோ மேல்நிலை பள்ளிகளோ ஹைஸ்கூலோ பார்த்தீங்கன்னா அது ஒன்று குடும்ப அமைப்பா இருக்கும் அல்லது ஜாதி அமைப்பா இருக்கும். இப்ப மதுரையே எடுத்துக்க. மதுரையில மதுரை காலேஜ்னு ஒன்று இருக்கு. பெரும்பாலும் பிராமணர்கள். யாதவா கல்லூரின்னு இருக்கு, யாதவர்கள். மன்னர் திருமலை நாயக்கர்னு இருக்கு, நாயக்கர்கள்.
அப்புறம் வந்து சௌராஷ்டிரா காலேஜ்னு இருக்கு, சௌராஷ்டிரர்கள், இப்படி எல்லாம் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தும் சக்தியாக ஜாதி தான் இருக்கே தவிர அரசியல் கொள்கைகளால இல்லவே இல்லை. கொள்கை அடிப்படையில் மக்கள் ஒன்று சேர்ந்து சமுதாயக்கு நன்மை தருகின்ற பெரிய அமைப்புகளை நடத்துறாங்க அப்படின்னாக்கா, ஏதோ ராமகிருஷ்ண மடம், விவேகானந்த கேந்திரம், ஆர்எஸ்எஸ் மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்குமே தவிர மற்ற எல்லாம் ஜாதி அமைப்புகள் தான். அதுவும் ஒரு காலேஜ் ஆரம்பிச்சு 100 வருஷம் நடத்துறாங்க. அப்ப திருநெல்வேலியில வந்து எம்டிடி ஹிந்து காலேஜ்னு இருக்கு, பிள்ளைமார்கள் ஆரம்பிச்சது. நாகர்கோவில்ல எஸ்டி ஹிந்து காலேஜ், பிள்ளைமார்களுடைய நிறுவனம். அப்புறம் விவேகானந்தா காலேஜ் பை அண்ட் லார்ஜ் நாடார்களுடைய நிறுவனம். அப்படி இந்த ஜாதி அமைப்புகள் தான், ஜாதி தான் மக்களை ஒன்றுபடுத்தி பெரிய பெரிய நிறுவனங்களை, கல்விச்சாலங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்பாக இருக்க ஒழிய, நம்ம கனவு காண்ற மாதிரி எல்லா ஜாதியினரும் சேர்ந்து சமுதாயக்கு நன்மை தருகின்ற கல்லூரி, ஸ்கூலு, காலேஜு, ஏழை குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுற அந்த ஹாஸ்டல் இதெல்லாம் நடத்தலை. நான் வந்து ஒரு தடவை பெங்களூர்ல அந்த புல் டெம்பிள் ரோடுன்னு ஒன்று இருக்கு, அதில் நடந்து போனேன். அதில் போனால் கர்நாடகத்தில் எத்தனை ஜாதி இருக்கோ அத்தனை ஜாதிக்கும் அந்த குழந்தைகள் வந்து பெங்களூர்ல தங்கி படிப்பதற்கு ஹாஸ்டல், விடுதிகள், சாப்பாடு போட்டுருவாங்க. நீ எந்த காலத்தில் வேணாலும் படிச்சுக்கலாம். கர்நாடகத்தில் எத்தனை ஜாதி இருக்கு, அந்த ஒரு தெருவில் நடந்தா போகும். அந்த மாதிரி மக்களை ஒன்றிணைத்து அவங்களுக்கு நன்மை செய்கிற அமைப்புனாக்கா பெரும்பாலும் ஜாதியா இருக்கு. 1-2 விதிவிலக்குகள் இருக்கலாம். அடுத்து வந்த பத்மநாபதாசர் சித்திரை திருநாள் 1949 முதல் 91 வரை 42 வருஷங்கள், அதாவது அவருடைய ஆட்சி காலத்தை ஒரு பொன்மயமான ஆட்சி காலம் என்று சொல்வார்கள். அந்த சித்திரை திருநாள் என்பது நாகர்கோவிலில் ரொம்ப பிரமாதமான ஒரு லைப்ரரி. நாகர்கோவிலில் ஸ்டேடியத்துக்கு முன்னாடி சித்திரை திருநாள் நூலகம் அப்படின்னு, அந்த நூலகத்துக்குள்ள நுழைஞ்சாலே வெளியில வர மனசே வராது. அவ்வளவு அருமையான புத்தகங்கள், அவ்வளவு பழைய புத்தகங்கள். அப்படி அந்த சித்திரை திருநாளுடைய ஆட்சி காலம் ஒரு பொன்மயமான ஆட்சி காலம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ராஜா அல்லது ஒரு அமைப்பு ரொம்ப நாள் ஆண்டு மக்களுக்கு நன்மை செய்யணும்னா அவங்க வந்து நீண்ட காலம் மன்னர்களாக இருக்க வேண்டும். ஒரு 5 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம் இருந்துட்டு எப்படாப்பா நம்ம ஆட்சி முடியும் அப்படின்னு இருக்கிறவங்களால பெரிய நல்ல காரியம் செய்ய முடியாது. சித்திரை திருநாள் ராஜ பிரமுகராகவும் கவர்னராகவும் சுதந்திர இந்தியாவில் பதவி வகித்தார். அந்த காலத்துல தான் என்னாச்சு, 1975 வருஷம் இந்திரா காந்தி அம்மையார் அந்த எமர்ஜென்சி என்ற ஆபத்து காலத்தை உருவாக்கினார். அப்ப அந்த ஆபத்து காலத்துல அவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது. அந்த எதிர்ப்பு இருந்த போது அவர் என்ன பண்ணினாரு, தன்னை ஒரு பெரிய இடதுசாரி என்றும் ஒரு பெரிய முன்னேற்ற சிந்தனை உள்ளவர் என்று காட்டிக்கொள்வதற்காக அவர் முக்கியமா 2 காரியம் செஞ்சார். ஒன்று என்ன பண்ணினாரு, இந்தியாவில் இருந்த அத்தனை பேங்கையும் நாட்டுடைமை ஆக்கினார். 2வது, இந்த குட்டி குட்டி ராஜ்யங்கள் ஒரு 700 இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதோட ராஜாக்களுக்கெல்லாம் வருஷம் ஏதாவது ஒரு மானியம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நாட்டையே பட்டையில் எடுத்துட்டார் இல்லையா, அதனால அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன், அவர் ஒரு ஈட்டு தொகை கொடுப்பாங்க. அந்த ஈட்டு தொகையை நிறுத்தினார். இது ஒரு பெரிய அநியாயம். அது வந்து கோர்ட்டுக்கு போன போது அது சுப்ரீம் கோர்ட்டே அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு, அது தப்புன்னு சொல்லிடுச்சு. நீ வந்து அந்த ராஜாக்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு அவனுடைய நாட்டை நீ எடுத்துக்கிட்ட, அதனால அவன் சாப்பிடணும்ல, அவனை நம்பி 100 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க, வசதிகள் செய்ய ஒரு ஈட்டு தொகையை பாரத அரசு கொடுக்கணும். அதை நீ வந்து யூனிலேட்டரலா ஒருதலை பட்சமா அதை நீ ரத்து பண்ணினது தப்பு என்று சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு. அப்புறம் பார்லிமெண்ட்ல வேற சட்டம் கொண்டு வந்து அதை நிரந்தரப்படுத்தினாங்க. அதுக்கு சில விசாலமான மன்னர்கள், உதாரணமாக மைசூர் மன்னர், திருவிதாங்கூர் மன்னர், உதய்பூர் மன்னர், இவங்களெல்லாம் என்ன பண்ணினாங்க, ராஜ பிரமுகர் என்று அந்தந்த நாட்டில் கவர்னர் மாதிரி ஒரு போஸ்ட், ராஜ பிரமுகர்னு பேர், அந்த பதவியை அவங்களுக்கெல்லாம் கொடுத்து
ஏதோ அவங்களுக்கு உப்புக்கு சப்பானியா அவங்க வாயை கொஞ்சம் அடைச்சாங்க. இவருடைய காலத்து சாதனைகளான அனைத்து சாதனையரும் கோயிலில் நுழையலாம். பெரிய சிமெண்ட் தொழிற்சாலை அடைந்தார். அதாவது நவீன கட்டுமான கலையில இந்த சிமெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாயிடுச்சு. சிமெண்ட்னாலே ஒன்றிணைத்து கட்டுதல் அப்படிங்கிற சிமெண்டட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி, அப்ப ஒரு கட்டடத்துல கல்லெல்லாம் இணைச்சு ஒன்றிணைப்பது இந்த சிமெண்ட். இன்றைக்கு உலகத்துல கட்டிடக்கலையில மிகப்பெரிய இடம் வகிப்பது இந்த சிமெண்ட் தான். அதனால சிமெண்ட் வந்த பிறந்தான் கட்டிடக்கலையினுடைய தோற்றமே ஒரு பெரிய மாற்றம் அடைந்தது. வயது வந்தோருக்கு வாக்குரிமை கொடுத்தார். பெரியாற்றில் வனவிலங்கு காப்பகம் அமைத்தார். இந்த வயது வந்தோருக்கு வாக்குரிமை என்பதை பற்றி மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. உதாரணமாக இங்கிலாந்துல வயது வந்தோருக்கு வாக்குரிமை, அப்புறம் பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. அப்ப எதிர்த்து இங்கிலாந்துல பெண்கள் 300 வருடங்கள் சப்ராஜெட் இயக்கம் என்று ஓட்டுரிமைக்காக 300 வருஷம் போராடி அப்புறம்தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் ஒரு பெண் மார்கரெட் தாச்சர்னு ஒரு அம்மா பிரைம் மினிஸ்டராக வேணாங்க. அதுக்கப்புறம் இப்போ சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு அவங்களுடைய மிகப்பெரிய கிறிஸ்தவ அமைப்பு, அதுக்கு ஒரு தலைவராக முதல் தடவையாக ஒரு பெண் வந்திருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் 350-400 வருடங்கள் ஆங்கிலேயர்கள் போராடினார்கள். இன்றைக்கும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற 40-45 முஸ்லீம் நாடுகள்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. பெண் ராணியாக வர முடியாது. பெண் தன் ஊர்ல கார் ஓட்ட முடியாது. அதான் சவுதி அரேபியாவோட ராஜகுமாரி சொல்றா, நான் இந்தியாவுக்கு வந்தா சுதந்திரமா நான் கார் ஓட்டலாம், எங்க சொந்த ஊர்ல நான் கார் ஓட்ட முடியாது. பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. அரசியல் அலுவலராக வேலை பண்ண முடியாது. இந்த முகத்திரை புர்கா போட்டுக்காம வீட்டுக்கு வெளியில வர முடியாது. நம்ம சங்கர் தயாள் சர்மா என்று இந்தியாவுடைய பிரசிடெண்டா இருந்தார், குடியரசு தலைவராக இருந்தார். அவர் இந்த சதாம் ஹுசைன் இருக்காரு, அவருடைய ஆசிரியர். சதாம் ஹுசைன் இவர் கீழே இருந்து படித்தவர். இந்த சங்கர் தயாள் சர்மா அந்த நாடுகளுக்கு போன போது அவருடைய மனைவி வயதான கிழவி அவங்க இந்த முகத்திரை போட்டாதான் ஏரோப்ளேன்ல இருந்து கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டான். அவங்க அப்புறம் முகத்திரை போட்டு தன்னுடைய கணவருடைய மாணவரை போய் அவங்க வீட்டில் அரண்மனையில பார்த்தார். இப்படி இன்றைக்கு கூட இந்த பெண்களுக்கு ஓட்டுரிமை சமத்துவம் என்பதெல்லாம் வெறும் கனவாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட கனவுகளை நினைவூட்டுவதற்கு நனவாக்குவதற்கு இந்த சித்திரை திருநாள் போன்றவர்கள் பெரிய பங்கு வைத்தார்கள். வனவிலங்கு காப்பகள் அந்த காலத்திலேயே சில மிருகங்களுக்கு பெரிய ஆபத்து என்று தெரிந்தது. அப்புறம் நம்ம அஸ்ஸாம்ல நம்ம ஸ்கூல் ஒன்று இருக்கு, ராபின் பானர்ஜின்னு உலக புகழ் பெற்ற அந்த வனவிலங்குகளுடைய காப்பாளர். அவர் தன்னுடைய கட்டடத்தையே கேந்திரத்துக்கு கொடுத்துட்டார். அந்த கட்டடத்துல ஒரு அழகான போட்டோ இருக்கும். அதாவது சில உயிர்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு இல்லையா, என்டேஞ்சர்டுன்னு பேர். அதுக்கு பேர் அது ரொம்ப ஆபத்துக்குள்ளா இருக்கு, இந்த 2 தலைமுறைக்குள்ளே அது ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு பாப்பா. நான் அந்த ஸ்கூலுக்கு போயிருந்த போது ஒரு மாணவிக்கு அந்த என்டேஞ்சர்டுங்கிற பெரிய வார்த்தை படிக்க தெரியல. அவ அதை எண்ட் ஆங்கர்டு அப்படின்னு படித்தா. அம்மா நீ படிச்சது ரொம்ப ரைட்டு, அந்த உயிர்கள் எல்லாக்கெல்லாம் முடி வரப்போகுதுன்னு அதுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருதுமா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ என்டேஞ்சர்டுங்கிறது எண்ட் ஆங்கர்டு. பல மிருகங்கள் இன்றைக்கு பெரிய ஆபத்துக்குள்ளாக இருக்கின்றன. அந்த ஆபத்துக்குள்ளாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, அந்த மிருகங்கள் தான் மட்டும் வாழவில்லை. இப்போ உதாரணமாக டோடோன்னு ஒரு பறவை. அந்த டோடோ பறவை என்ன பண்ணும், ஒரு மரத்தோட பழத்தை சாப்பிடும். அந்த பழத்தை கொண்டு போய் ரொம்ப தூரத்துல கொண்டு போய் அது எச்சமிடும், அது மலம் கழிக்கும். அந்த மலத்துல அந்த பழத்தோட விதை இருக்கும், அந்த இடத்துல அந்த விதை பரவும். ஒரு குறிப்பிட்ட மரம் பரவுவதற்கு அந்த டோடோங்கிற பறவை தான் ரொம்ப முக்கியமான இடம் வகித்தது.
அந்த டோடோ பறவை அழிந்த உடனே அந்த மரமும் அழிந்து விட்டது. அந்த மாதிரி யானைகளுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குமா. யானைகள் எங்கேயாவது கத்திரி தோட்டத்தை பார்த்ததுன்னா அந்த கத்திரிக்காயை சாப்பிட்ருமா. அது எங்கேயாவது போய் அது மரம் கழிக்கும் போது அந்த மரத்துல இந்த கத்திரி விதைகள் இருந்து அந்த இடத்துல இப்படி கத்திரிக்காயை பரப்புமா. இப்படி தாவரங்களுடைய பரப்புதல்ல தாவரங்கள் பல ஊர்களிலே, பல நாடுகளிலே, பல கண்டங்களிலே பரவுவதிலே மிருகங்களுடைய பங்கு எவ்வளவு அப்படிங்கிறத பத்தி நிறைய புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அப்போ அந்த மிருகம் அழிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த தாவரமும் அழிஞ்சிடும். இந்த தாவரம் பரவுவதற்கு மிருகம் ஒரு துணையாக இருக்கின்றது. ஆகவே அந்த மிருகங்களை காப்பதை பற்றி மிகப்பெரிய ரிசர்ச் நடக்குது. மெட்ராஸ்ல நம்ம டாக்டர் கீதா இருக்கிற இடத்துக்கு பள்ளிக்கரணைன்னு பேர். அந்த பள்ளிக்கரணையில ஒரு சதுப்பு நிலம், ஒரு வெட்லேண்ட். அந்த வெட்லேண்டில் ஒரு வகையான கோரை மாதிரி ஒரு நெல் இருக்கும். இந்தியாவில் பல நெல் வகைகளுக்கு பெரிய ஆபத்து வந்தபோது அந்த பள்ளிக்கரணையில் இருக்கிற அந்த கோரை வகை நெல்லை எடுத்து தான் கிராஸ் பிரீடு பண்ணி அந்த நெல் வகை அழியாம காப்பாத்தினாங்க. அப்போ அந்த மாதிரி மேகாலயாவில் சில வகையான எலுமிச்சை, அந்த எலுமிச்சை அதில் நோய் எதிர்ப்பு ரொம்ப சக்தி ஜாஸ்தி. இந்தியாவில் இருக்கிற பல வகை எலுமிச்சைகள் அழிந்து விடக்கூடிய ஆபத்து வரும்போது அந்த மேகாலயாவில் இருக்கிற அந்த எலுமிச்சையை கிராஸ் பிரீடு பண்ணி இந்தியாவுடைய எலுமிச்சையை காப்பாற்றினார்கள். இப்படி இந்த அரிய வகை தாவரங்கள் இருக்கு இல்லையா, அது நம்முடைய தாவர இனத்தையே காப்பாற்றுவது, விளைச்சலை பெருக்குவது, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது, உற்பத்தியை பெருகுவது, காய்கறிகள் தானியங்களுடைய குணங்களை வளர்ப்பது, இதிலெல்லாம் இந்த காப்பகங்கள் மிகப்பெரிய பணியாற்றுகின்றன. அப்படிப்பட்ட காப்பகத்தை உண்டாக்குகின்ற முதல்ல அந்த பெரிய பணியை இந்த சித்திரை திருநாள் பண்ணினார். இதெல்லாம் பீப்புள் அஹெட் ஆஃப் தர் டைம்ஸ். 1930-33 நம்ம இந்த 2000வது வருஷத்துல கூட நல்லா பண்ண முடியாத பல காரியங்களை அவங்க அப்பவே பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷன். மரண தண்டனையை ரத்து செய்தது ஆசியாவிலேயே முதல் சட்டமாகும். திருவிதாங்கூர் பல்கலைக்கழகம் ட்ரவாங்கூர் யூனிவர்சிட்டியை பற்றி சுவாமி விவேகானந்தர் பேசியிருக்கார். கேரளாவில் ரொம்ப நல்ல தமிழ் பேசுகிறாங்க. தமிழ்ல இருந்து மற்ற மொழிகள் பிரிவதற்கு முன்னாடி தமிழ்ல இருந்த பல சொற்கள் திருவிதாங்கூர்ல பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. காந்தி யாழ்ப்பாணத்தில் பேசியிருக்கிறார், விவேகானந்தர் யாழ்ப்பாணத்தில் பேசியிருக்கிறார். விமான தளம், ரேடியோ, மீன்காட்சி சாலை, கலைக்கூடம், நில அடமான வங்கி, பேருந்து போக்குவரத்து, காப்பீட்டு கழகம், உழவர் கடன் நிவாரணம், நீர் மின்சாரம், மருத்துவக் கல்லூரி இவருடைய சிறப்பு பணி. சித்திரை திருநாள் மகாராஜா பத்தி பேசினாலே அந்த சித்திரை திருநாள் ஹாஸ்பிட்டலை பத்தி பேசணும். இதயத்துல இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக சில வால்வுகள் இருக்கின்றன. அது ஒரு பக்கம் திறக்கும். அந்த வால்வுகள் கெட்டு போனா அதுக்கு புது வால்வு வைக்கணும். அதுக்கு முதல்ல ஆராய்ச்சி பண்ணி அந்த வால்வுகளை உற்பத்தி பண்ணுகின்ற பெரிய மையமாக அந்த சித்திரை திருநாள் ஆஸ்பத்திரி இருந்தது. அது சாதாரணமாக இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற அமைப்பில் வரும் அப்படின்னு சொன்னா கூட இவங்களுடைய அந்த வால்வு உற்பத்தி பண்ணதுனால கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிற டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது வந்தது. அந்த அளவுக்கு சித்திரை திருநாள் ஆஸ்பத்திரி இந்தியாவில் ஒரு பெரிய முன்னோடி. இப்ப எங்க சகோதரர் ஸ்ரீமான் என் மகாலிங்கம் காலமானாரே போன மாதம் 26ஆம் தேதி. அவருக்கு வைக்கிற அந்த வால்வு எல்லாம் இந்தியாவில் செஞ்சது அப்படின்னு சொன்னா அது சித்திரை திருநாள் ஆஸ்பத்திரியில் பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கலி வெரி அட்வான்ஸ்டு மிக முன்னேறிய ஒரு ஆராய்ச்சி மையத்தை உருவாக்குவதில் சித்திரை திருநாள் ஐயா மிகப்பெரிய பணியாற்றினார். இப்போ சமுதாயத்தில் பெரிய மாற்றங்கள், பெரிய முன்னேற்றங்கள், பெரிய வளர்ச்சி, இதற்கு காரணமாக அதற்கு தலைமை வகிக்கின்ற சிலர் இருக்கின்றார்கள். துவக்க கல்வி அனைவருக்கும் இலவசம். நாங்கள்லாம் படிக்கிற போது துவக்க கல்வி இலவசம் கிடையாது. 32 மெட்ராஸ் எஜுகேஷனல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சில பசங்களுக்கு மட்டும்
ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. மற்ற பசங்கள்லாம் 5 ரூபாய் 8 ரூபான்னு ஃபீஸ் கட்டணும். ஏழை பசங்க அந்த ஃபீஸுக்கு பயந்துட்டு ஸ்கூலுக்கே வர மாட்டான். அந்த அளவுக்கு கல்வி அவ்வளவு மலிவானதாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கல்வி இலவசம்னு தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது ஐயா காமராஜர் அவர்கள், கேரளாவில் ஆரம்பித்தது சித்திரை திருநாள் அவர்கள். சித்திரை திருநாள் மருத்துவ ஆராய்ச்சி கழகம் உலக புகழ்பெற்றது. இவர் காலத்தில் ராஜமானியம் ரத்து செய்யப்பட்டாலும் இவர் சொந்த பணத்தை செலவு செய்து தொண்டுகள் செய்தார். 31/12/1971 இந்திரா காந்தி அம்மையார் இந்த ராஜமானியத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணின போது பெரிய இட் பிகேம் ஏ பிக் லீகல் இஷ்யூ. அந்த ராஜாக்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல். அவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கோர்ட்டு தப்புன்னு சொல்லிடுச்சு. திருப்பி இந்திரா காந்தி அம்மையார் பார்லிமெண்ட் கூட்டி சட்டத்தையே மாற்றி அந்த ராஜமானியத்தை ரத்து பண்ணினாங்க. ஓவர் நைட்டு ஒவ்வொரு ராஜா கூடையும் 1000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய பெரிய கமிட்மெண்ட் இருக்கு. அவங்க ஆஸ்பத்திரி நடத்துறாங்க, கோயில் நடத்துறாங்க, பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. அதுக்கெல்லாம் வருவாய அரசாங்கம் க்ளோஸ் பண்ணிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப சித்திரை திருநாள் ஐயா அவர்கள் தன்னுடைய சொந்த சொத்தெல்லாம் நிலத்தெல்லாம் விற்று அந்த பெரிய பணியை தொடர்ந்தார்கள். எவ்வளவு பெரிய தியாகம்! அரசாங்கத்து பணத்தை எடுத்து பொதுமக்களுக்கு நன்மை செய்யறதுங்கிறது வேற, சொந்த சொத்தை விற்று அப்படிப்பட்ட பணியை செய்வது என்பது மிக பெரிது. இவருடைய தாயாரும் சர் சி.பி. ராமசாமி ஐயர் திவானும் இவருக்கு வழிகாட்டினார்கள். ராமசாமி ஐயர் திவான் ஒரு பெரிய மல்டி டைமென்ஷனல் ஸ்காலர். அவர் நிர்வாகி, அவர் கல்வியாளர். நான் 1967 என்னுடைய எம்எஸ்சி பட்டத்தை பெறும்போது அவங்க கையில் இருந்து தான் வாங்கினேன். எங்கள் பட்டமளிப்பு விழாவுக்கு அவர் தான் தலைமை தாக்கினார். அதற்கு முன்னாடி அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் இருந்தார். அவர் இந்த சிங்கிறது காஞ்சிபுரத்தை சேர்ந்தது. அந்த காலத்தில் காஞ்சிபுரத்தை CONJEEVARIAMனு தான் போடுவாங்க. இப்போ தான் காஞ்சிபுரம் KNCHIPURAMனு போடுறாங்க. அப்போ அந்த காஞ்சிபுரம் தான் இந்த சிபி ராமசாமி ஐயர். அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்துக்காரரு. அவருடைய மகன் பட்டாபிராமன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மந்திரியா இருந்தாரு. காஞ்சிபுரம் தொகுதி, கும்பகோணம் தொகுதிக்கு எம்பியா இருந்தாரு. நல்ல பெரிய குடும்பம். அவங்க பேரால இப்ப சிபி ராமசாமி ஐயர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆழ்வார்பேட்டையில் எல்டாம்ஸ் ரோட்ல இடது பக்கம் அந்த பெட்ரோல் பங்குக்கு அடுத்தது பெரிய ஒரு கட்டடம். அதுல ஒரு பெரிய ஆராய்ச்சி மையம் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். அவ்வளவு புகழ் பெற்றவர். ஆனா அவருக்கு ஒரு கெட்ட பேரும் உண்டு. என்ன அப்படின்னாக்க, இத்தனை சமஸ்தானங்களும் இத்தனை குட்டி குட்டி ராஜ்யங்களும் இந்தியாவில் சேர்ந்த போது அவர் திருவனந்தபுரம் ராஜாவை இந்தியாவோட சேர வேண்டாம், நீங்க தனிநாடாவே இருக்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொன்னார் அப்படின்னு அவரை பத்தி ஒரு வதந்தி உண்டு. அதனால இந்திய ஒற்றுமையை எதிர்த்தவர் என்ற கெட்ட பேரு சிபி ராமசாமியருக்கு உண்டு. 31/12/71 ராஜமானியம் ரத்து செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சி அளித்தது. அதற்கு மாற்று ஏற்பாடுகளாக அவர் ராஜ பிரபுகராக நியமிக்கப்பட்டார். அவரை கவர்னருக்கு ஈக்குவலண்டா ஒரு போஸ்ட் அதனை நியமித்தார். 1933 கோவிலின் கிழக்கு கோபுரத்தின் முதல் மாடி இடிந்து விழுந்தது. மதுரை கருப்பையா கோனாரும் 25 உதவியாளர்களும் கோபுரத்தை சரி செய்து மன்னரிடமிருந்து தங்க வளையல் பரிசு பெற்றனர். கருப்பையா கோனார் தங்க வளையலை பட்டு துணியில் வைத்து கட்டி தலையில் தாங்கி கோவிலை சுற்றி ஊர்வலம் வந்தார். அதாவது இந்த மாதிரி ராஜா கிட்ட இருந்து கோயிலை எடுத்து கட்டி பரிசு வாங்கிறத அந்த மதுரை கருப்பையா கோனார் அவ்வளவு பெரிய ஒரு ஆனராக நினைத்தார். அதனால அந்த தங்க வளையலை தலைமையில வச்சுக்கிட்டு ஊரை சுற்றி வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் நவீன கால அசோகர் என்று போற்றப்பட்டார். சித்திரை திருநாள் அவரோட மல்டி டைமென்ஷனல் பீஸ். இத்தனைக்கும் காசு இல்லாம, சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லாம அப்படி காணூன்றி நிற்கிறதுனா என்ன தைரியம் வேணும்? மகாத்மா காந்தி இவருடைய கோவில் நுழைவு அறிவிப்பை நவபாரதத்தின் அற்புதம் என்று சொன்னார். மகாத்மா காந்திக்கு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ள விடாத கோயிலை கண்டா பிடிக்காது. அப்படி சில கோயில்களை பற்றி சொல்ற போது
அவர் கோயிலுக்குள்ள நுழையிற போதே இந்த கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழையலாமான்னு காந்தி கேட்பாராம். முடியாது அப்படின்னா தானும் அந்த கோயிலுக்குள்ள வரமாட்டேன்னு போயிட்டு வரான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த சித்திரை திருநாள் தன்னுடைய நாட்டு மக்களை எல்லாம் கோவிலுக்குள்ள வர அனுமதித்தார். சித்திரை திருநாள் மன்னர் ராஜபிரமுகராக சபதம் ஏற்றும் கூட தான் பத்மநாப சாமிக்கு அடிமை என்று பதவியேற்பு சபதத்தில் மாற்றம் கொண்டு வந்தது. வரலாற்று புகழ் பெற்றதாகும். தமிழ்நாடு கேரள அரசுகள் நெல் விளையும் கோவில் நிலத்துக்கு பதிலாக ஈட்டுத்தொகை வழங்கினார். அந்த காலத்துல ஒரு பெரிய அநியாயம் என்ன நடந்ததுன்னாக்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் கூட கேரளாவிலையும் கூட கோவில் நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கும். அதுக்கு காம்பன்சேஷன் என்ன தெரியுமா? ஒரு ஏக்கருக்கு ₹1. எங்க அப்பா உப்பிலியவன் கோவில்ல ஒரு கிளார்க்கா வேலை பார்த்தாங்க. அவங்க சில சமயம் கோர்ட்டுக்கு போவாங்க. என்ன அப்படின்னாக்க, அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கிட்டாக்க அதுக்கு ஒரு வருஷத்துக்கு ₹1 காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அதையும் உரிய நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த கோவிலுக்கு ஏதோ 40-50 ரூபா வரும். அந்த தொகையை கோவிலுக்கு வாங்குவதற்குள்ள இன்னொரு 30-40 ரூபா உங்களுக்கு செலவழிஞ்சு போடும். அந்த மாதிரி மன்னர்கள், அரசுகள். இப்பவும் தமிழ்நாடு அரசு, கேரளா அரசு கோவில் நிலத்தை சாப்பிடுவதுன்னா அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதனால நாங்குநேரியில வானமாமலை பெருமாள் கோயில் இருக்கு பாருங்க, அதுக்கு 100கணக்கான ஏக்கர் நிலம் உண்டு. அந்த நிலத்தெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு ஏதோ பேருக்கு நான் இண்டஸ்ட்ரியல் தொழில்பேட்டை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பேருக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் 1,00,000 ஏக்கர் நிலம் இருக்கு. அதை அப்படியே சுவாகா பண்ணலான்னு பல பேர் முயற்சி செய்கிறாங்க. கள்ளத்தனமாக அதில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கே பட்டா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க. இந்த காலத்தில் சொத்தை காப்பாற்றுவது சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கின்றது. 1968 முதல் 77 வரை ஏபி காந்தி என்ற பிராமணர் அல்லாதார் நிர்வாக அதிகாரியாக பயிரேற்றார். ஏற்கனவே அதற்கு முன்னாடி பிராமின்ஸ் தான் கோவிலுடைய நிர்வாகியா இருப்பாங்க. அதையெல்லாம் இந்த சித்திரை திருநாள் மாற்றினது ஒரு பெரிய புதுமை. அரசு மானியத்தை நிறுத்தினாலும் சித்திரை திருநாள் தன்னுடைய சொந்த சொத்துக்களை விற்று கோவில் பணிகள் நிற்காமல் தொடர நிதி கொடுத்தார். படிப்படியாக இந்த கோவில் மன்னரின் தனிச்சொத்து என்ற நிலையிலிருந்து கல்யாண மண்டபம் முதலிய பொது நிகழ்ச்சியில் நடக்கும் இடமாயிற்று. இது வரலாற்று ரீதியான மாற்றமாகும். கோயில் பசுமடங்கள் மூடப்பட்டன. பால் வெளியிலிருந்து வாங்கப்பட்டது. காந்தி பிறகு தம்பி என்ற இராணுவ அதிகாரி நிர்வாக பொறுப்பேற்றார். சித்திரை திருநாள் கோடி அர்ச்சனையை கோவிலில் ஏற்பாடு செய்தார். இந்த கோடி அர்ச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆன்மீக பயிற்சி. கன்னியாகுமரியில ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு கனபாட்டிகள், அவர் நம்ம கன்னியாகுமரி வேத பாடசாலை ஆசிரியராக இருந்தபோது அங்க இருந்த 15-20 மாணவர்களை வச்சு ஒரு 10-15 நாள்ல கோடி அர்ச்சனை பண்ணினார். அதை பார்க்கறதே மிகப்பெரிய ஆனந்தம். வெள்ளிமலை ஆசிரமத்துல ராமகிருஷ்ணர் கோவில் கட்டுற போது அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பக்தர்களை வச்சு ராமகிருஷ்ணருக்கு கோடி அர்ச்சனை பண்ணினாங்க. அதுல தாழம்பூவை வச்சு நல்ல குங்குமம், இப்ப கூட கைக்கு ஏற்ற தூரத்துல அந்த தாழம்பூ குங்குமம் வச்சிருக்கு. அது ஒரு கோடி அர்ச்சனை, ஒரு ஒரு பிரமிப்பூட்டும் சம்பவமாகும். அது மாதிரி திருநெல்வேலி கோவில்ல ஒரு தடவை கோடி அர்ச்சனையோட அந்த மிருத்யுஞ்சய ஜபத்தையும் பண்ணினாங்க. இந்த மாதிரி இந்த கோடி அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதுக்கு பெரிய மானவ பலம் வேணும். கோடி அர்ச்சனைல அர்ச்சனை மட்டும் பண்றதில்ல, அதுல 10ல் 1 பங்கு ஜபம் பண்ணணும், அதுல 10ல் 1 பங்கு சாப்பாடு போடணும். அப்ப கோடி அர்ச்சனை அப்படின்னாக்க 10 லட்சம் பேருக்கு ஜபம் பண்ணணும், அதுக்கப்புறம் 1 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடணும். இந்த கோடி அர்ச்சனை மட்டும் பண்றது இல்லை, அதோட சேர்ந்து வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் வர்ஷிப் இருக்கும். சாப்பாடு பண்ணுவது, அபிஷேகம் பண்ணுவது, பூ பண்ணுவது, அலங்காரம் பண்ணுவது, தேர் இழுப்பது, தானம் பண்ணுவது, இதெல்லாம்
ஒரு கோட்டியரசனுடைய இன்றியமையாத அங்கங்கள் ஆகும். இது முதல் தடவையாகும். 20/7/1991 இந்த மகாபுருஷர் உடலை விட்டு பத்மநாப சாமியின் திருவடை அடைந்தார். கேரளத்தினுடைய வரலாற்றில், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில், மன்னர்களுடைய வரலாற்றில், இந்தியாவோட மெடிக்கல் ஹிஸ்டரியில் ஐயா சித்திரை திருநாள் காலமானது ஒரு பெரிய மாற்றங்கள் ஆகும். அப்போ பெரிய பெரிய மாற்றங்கள் எப்படி வரும்? யாராவது ஒருத்தருடைய கனவுல அந்த எண்ணம் உண்டாகும். அவர் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்வாங்க. ஆனா இந்த மாற்றம் எங்கிருந்து துவங்கியது அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு தனி நபருடைய உள்ளத்துல இறைவன் அந்த மாதிரி உற்சாகத்தை கொடுத்து ஆரம்பிச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷர், அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய புருஷர், அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டிவ் ஜீனியஸ், எ மேன் ஆஃப் சேஞ்சஸ் சித்திரை திருநாள். அவரோட பேரை சொல்வதற்கு நாகர்கோவில் சித்திரை திருநாள் லைப்ரரி, திருவனந்தபுரத்தில் சித்திரை திருநாள் மெடிக்கல் சென்டர், இன்னைக்கு இட் கேன் கம்பீட் வித் எனி மெடிக்கல் சென்டர் எனிவேர் இன் த வேர்ல்ட். அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஆஸ்பத்திரியாக அது மாறி இருக்கிறது. இவருடைய ஆட்சி காலம் கோயில் வரலாற்றிலையும் திருவிதாங்கூர் வரலாற்றிலையும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது. 1991 உத்திராடம் திருநாள் மார்த்தாண்டவர்மா பதவியேற்று இன்று வரை இறை தொண்டுகள் செய்து வருகிறார். மாற்றங்கள் எத்தனையோ ஏற்பட்டாலும் இறைவனின் அருளால் தொடர்ந்து வழிபாடும் கோவில் நிர்வாகமும் நடைபெறுகின்றன. நம்மாழ்வார் பத்மநாபரை பாடிய பாடல்கள் துடைத்த கோவிந்தனாரே, உலகு உயிர் தேவும் மற்றும் படைத்த வெம்பரமமூர்த்தி, பாம்பனை பள்ளி கொண்டான், மடைத்தலை வாழை பாயும் வயல் அணி அனந்தபுரம், கழைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே. நம்முடைய கெட்ட வினைகள் எல்லாம் ஒழிவதற்கு அவரை வழிபடுங்கள். கடுவினை களையலாகும் காமனை பயந்த காலை இடவகை கொண்டது என்பர், ஏழிலணி அனந்தபுரம் படமுடை அரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண நடமினோ நமர்கள் உள்ளீர், நாமமக்கரிய சொன்னோம். நாமமக்கரிய சொன்ன நாள்களும் அணியவான சேமனன் குடைத்து கண்டீர், செறி பொழில் அனந்தபுரம் தூமநல் விரை மலர்கள் துவள் அற ஆய்ந்து கொண்டு வாமன் அடிக்கின்றைத்த மாய்ந்தரும் நிகழ்தாமே. அப்படிப்பட்ட அனந்த பத்மநாப சுவாமியை வணங்க வேண்டும், அவருடைய திருநாமங்களை ஓத வேண்டும், அவரிடமிருந்து உற்சாகம் பெற்று எப்படிப்பட்ட சமுதாய மாற்றங்களை அந்த கேரளத்து மக்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளும். சாமி கும்பிடுறதுன்னா வெறும் மோட்சத்துக்கு போவது மட்டும் அல்ல, சாமியை மையமாக வச்சு வாழ்வினுடைய எல்லா துறைகளிலும் சிறப்பு மிகுந்த மாற்றங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு கிரியேட்டிவ் அர்ஜி வேணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சென்டர் அனந்த பத்மநாப சுவாமி கோயில் என்பதனால்தான் அதை பற்றி இவ்வளவு பேச நேர்ந்தது. அடுத்த வாரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயில்ல நடக்கின்ற வழிபாட்டு நெறிகளை பற்றி நம்ம பேசுவோம். கேரளத்தை பற்றி பேசுவதற்கு அவ்வளவு இருக்கு. இறைவனின் சொந்த பூமி அப்படின்னாக்க இன்னும் சபரிமலையை பற்றி பேசணும். 5 கோடி மக்கள் வராங்க சபரிக்கு. அதுக்கப்புறம் குருவாயூரை பற்றி பேசணும். அப்புறம் 13 ஆழ்வார்கள் பாடிய திருத்தலங்களை பற்றி பேசணும். அப்புறம் திருப்பணி துறையை பற்றி பேசணும். செம்பை சுவாமிகளை பற்றி பேசணும். அப்புறம் எழுத்தச்சனுடைய ராமாயணத்தை பற்றி பேசணும். கேரளத்தை பற்றி பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு. சொல்லுக்கு எளிதாகவும் நின்றிடால் சொல்லையும் வேறிடம் செல்ல வழிவிடால் பாரதி பராசக்தியை பற்றி சொல்லவும் முடியாது, சொல்லாம இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட புகழுடைய அனந்த சாமியுடைய பெருமையை போற்றி அடுத்த வாரம் திரும்ப சந்திப்போம். ஸ்ரீராமகிருஷ்ண நமஸ்காரம்.